ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ இயல் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக மூன்றாவது பகுதியாக திரியேக தேவன், பழைய ஏற்பாட்டில் அந்த திருத்துவம் பற்றி என்ன காரியங்கள் கூறப்படுகின்றன, புதிய ஏற்பாட்டில் திருத்துவம் பற்றி உள்ள குறிப்புகள் என்ன, பிதாவாகிய தேவன், அனைத்திற்கும் பிதாவாகிய தேவன், திருத்துவம் பற்றிய தவறான விளக்கங்கள், இவைகளை குறித்து இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமும் கூறும் தேவன் திரியேக தேவனாக அவர் இருக்கிறார். இதன் வழியாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிற காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் ஒருவரே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நிலையில் அவர்கள் உள்ளார்கள் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று தனித்தனியாக மூன்று சம ஆழ்த்தன்மை உடையவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஒரே தேவன் என்ற நிலையில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முரண்படவே இல்லை. ஆனாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று தனித்தனியாக மூன்று சமத்தன்மையோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரியமானது குறிப்பிடப்படுகிறது. உபாகமத்தில் 4வது அதிகாரம் 35வது வசனம் மற்றும் 37வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. 37 அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு என்று சொல்லி இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி தேவன் ஒருவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நிலையில் மூன்று சம ஆழ்த்தன்மை உடையவராக இருக்கின்றார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நமக்கு தேவன் ஒருவரே என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம், வானத்திலும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். தேவன் ஒருவர், ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நிலையில் அவர்கள் சம ஆழ்த்தன்மை உடைய மூன்று நிலைகளில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தான் வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. தேவன் ஆழ்த்தன்மை உடையவர் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்த்தன்மை உடையவர் என்கிற நிலையில் அவர் தன்னறிவும் சுய தீர்மானமும் சுய செயல்பாடும் உடையவராக அவர் விளங்குகிறார். அவர் அறிவு நிலையிலும் உணர்வு நிலையிலும் விருப்ப நிலையிலும் அவர் தனித்துவ ஆளுமை உடையவராக தேவன் இருக்கிறார். ஆழ்த்தன்மை உடைய நிலையில் நம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் படைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அழிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20ஆம் வசனம், 19வது அதிகாரத்தில் 24, 25வது வசனங்களில் சோதம் கொமோரா அதை சுற்றியுள்ள சகல அந்த பட்டணங்களையும் ஆண்டவர் அந்த புல்வெளிகளையும் பயிர்வெளிகளையும் அழித்து போட்ட காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அழிக்கிற ஒரு தன்மை உடையவர் என்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பராமரிக்கிற ஆண்டவர் என்கிற தலைப்பின் கீழாக 104வது சங்கீதத்தில் 27லிருந்து 30 வரை பார்க்கும் பொழுது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள்
நன்மையினால் திருப்தியாகும் நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று பார்க்கிறோம். பராமரிக்கிற ஒரு ஆண்டவர், அக்கறை கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் என்கிற காரியத்தையும் நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆழ்த்தன்மை உடையவர் என்கிறதை இந்த வசனங்களின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. 1 பேதுருவில் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அக்கறை கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 94 9 10 பார்க்கிறோம். அவர் வெறுக்கிற ஒரு தன்மை உடையவர் என்கிற காரியமும் வேதத்திலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி தன்னுடைய நீதிமொழிகளிலே அவர் எழுதுகிறார் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று பார்க்கிறோம். துயரப்படுகிற ஒரு ஆண்டவர், அதாவது இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக அத்தனையாக வேதனைப்பட்டார். ஆதியாகமம் 6:6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாக இருந்தது என்று பார்க்கிறோம். துயரப்படுகிற ஒரு ஆண்டவர், அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி நம்ம யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் மனுக்குலத்தின் மேல் அன்பு கொண்டபடினால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அறிவு நிலையில், உணர்வு நிலையில், விருப்ப நிலையில் அவர் தனித்துவ ஒரு ஆளுமை உடைய ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருத்துவம் பற்றி இன்றைக்கு தவறான விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 எல்லைகள் கொண்டவைகளாக இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. என்ன? 3 தேவர்கள் என்ற கொள்கை சொல்கிறார்கள். மும்மூர்த்தி கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மும்மூர்த்தி கொள்கை தான் ஒரு தேவனை 3ஆக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். 3 பாத்திரங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொள்கை ஒரே தேவன் 3 நிலைகளில் மாறி மாறி தெரிகிறார் என்று சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஆண், வீட்டில் அவருக்கு பேர் தந்தை, அவர் மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு மகன், இப்படி விளங்குகிறது போல அவர் அவருடைய அந்த இருக்கிற அந்த பதவியை வச்சு அவர் சொல்லப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். 3 தோற்றங்கள். ஒரு தேவன் ஒரு முறை பார்க்கும்போது பிதாவாக இருக்கிறாரு, இன்னொரு முறை பார்க்கும்போது குமாரனாக இருக்கிறாரு, இன்னொரு முறை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் 3 ஆழ்த்தன்மையோடு கூட அவர் செயல்படுகிறத ஒரு மறுக்கிற ஒரு பொய்யான தவறான விளக்கங்கள் காணப்படுகின்றன. ஆனால் பழைய ஏற்பாட்டில் திருத்துவம் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தையானது முதல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வந்து விடுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏல் என்பது அங்கே ஒருமை குறிக்கக்கூடியது, ஏலோஹிம் அப்படிங்கிறது பன்மை. இதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் மனிதனுடைய படைப்பில் ஆண்டவர் ஆதியாகமத்திலேயே சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் பேசுகிறது போல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறதே, பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஏதேனில் வரும் உரையாடலிலும் இந்த 3:22 நம்ம இதை பார்க்க முடிகிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மில். அதே போல் பாபேல் அந்த மொழி கலகத்தில் அவங்க ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிக்கிட்டு அவங்க பேசின காரியங்களில் ஆதியாகமம் 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் திருத்துவம் பற்றி கூறுகிற காரியங்கள். அதே போல் ஆகூரினுடைய கூற்று நீதிமொழிகளில் 30வது அதிகாரம் ஆகூர் என்பவர் எழுதப்பட்டதாக
அங்கே சொல்லப்படுகிறதே. அவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்று 30வது அதிகாரம் 4வது வசனத்தில், வானத்துக்கு ஏறி இறங்கினவன் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவன் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ என்று சொல்லி அங்கே கேட்பது போல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோன்னா 2 அதிகாரத்தில் பிதா பேசுகிற காரியம், குமாரன் பேசுகிற காரியங்கள், இவைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் திருத்துவம் பற்றி சில குறிப்புகள் காணப்படுகின்றன. யோவான் தன்னுடைய பிரசங்கத்தில் மத்தேயு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தேவனை பற்றி அவர் சொல்லுகிறார். எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சமான போது அங்கே வருகிற குறிப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தில், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதாவது திருத்துவத்தினுடைய 3வது நபரை குறிக்கிறார். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். அங்கே பிதாவினுடைய காரியத்தை சொல்கிறார். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அங்கே திருத்துவம் தெளிவாக அங்கே தேவதூதனால் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திருத்துவத்தினுடைய 2வது நபர் ஞானஸ்நானம் பெறுகிறார். அங்கே வானம் திறக்கப்பட்டு திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம். பிதா வானத்திலிருந்து பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று மத்தேயு 4:1 பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய உபதேசம் அது திருத்துவத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக நம்ம பேசுகிறதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 14வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும்போது, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். எதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொல்லி இங்கே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தில் இந்த காரியங்களை சொல்லுகிறார். 16வது வசனத்தில், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற நிலைகளை ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் அங்கே செல்லுகிற அந்த நேரத்தில் சீஷர்களுக்கு சொன்னார. மத்தேயு 28வது அதிகாரத்தில் அவர்களை பார்த்து 19-20 ஒரு கட்டளை கொடுத்தார. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அப்போஸ்தலர்கள் இது பற்றி அழுத்தமாக அவர்களும் போதித்தார்கள். இதை தெளிவாக புரிந்து கொண்ட அவர்கள் இதை தெளிவாக பேசினதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு இயேசுவை பற்றி இங்கே பேசுகிறார். பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய கரத்தினால, வலது கரத்தினால இயேசு உயர்த்தப்பட்டார், ஆவியானவரை பொழிந்தருளினார் என்று இங்கே அப்போஸ்தலர்கள் திட்டமாக பேசுகிறதை பார்க்கிறோம். பவுலும் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 12:4-6
விசுவாசிகளுக்கான கிருபை வரங்கள் அதை பேசுகிறார். பாவிகளினுடைய ரட்சிப்பில் பேதுருவும் இதற்கு சரியான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுருவில் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று தொடங்குகிறதை பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர்களினுடைய ஆசீர்வாத ஜெபங்கள் எல்லாத்துலேயுமே பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பு, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய கிருபை, அன்பு, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்று எழுதுகிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் திருத்துவம் பற்றிய காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் திருத்துவம் பற்றிய காரியங்கள். இங்கே திரியேக தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த நிலையில் கிரியை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பிதாவாகிய தேவன் கிறிஸ்து என்னும் திருத்துவத்தினுடைய 2வது ஆள், பிதாவாகிய முதலாம் ஆள் தன்மை பற்றி வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பிதாவை பற்றி அறிய கிடைக்கும் முக்கிய செய்திகளாக புரிந்து கொள்ள முடியும். சுமார் 200 முறை கிறிஸ்து தமது பிதாவை பற்றி மண்ணுலக இந்த ஊழியத்தில் அவர் கூறியுள்ளார். அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று யோவான் 4:24 ஆண்டவர் பேசுகிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லவர், மத்தேயு 19:26 சொல்கிறார். அவர் சர்வ ஞானி, மத்தேயு 10வது அதிகாரம் 29 அவர் தூயவர், அதாவது பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர். யோவான் 17:11 பார்க்கிறோம். அவர் நீதி உடையவர். யோவான் 17:28 அவர் அன்புடையவர். யோவான் 3வது அதிகாரம் 17வது அதிகாரம் 23ஆம் வசனம் அவர் நல்லவர். மத்தேயு 26:6 28வது வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 10வது அதிகாரம் 29-30 இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். அனைத்துக்கும் பிதாவாகிய தேவன், அதாவது அனைத்து ஜீவன்களுக்கும் அவர் பிதா என்பதையும் நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. பிதாவாகிய தேவன். சங்கீதம் 36:9, யோவான் 5:26, அப்போஸ்தலர் 17:24-25, எபேசியர் 4:17-18 இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் அவர் அனைத்திற்கும் பிதாவாகிய தேவன் என்கிற காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24-25 பார்க்கும் பொழுது, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை என்று சொல்லி நம்ம இங்கே எழுதப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே அவர் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அனைத்திற்கும் அவர்தான் பிதா. அவர் கிறிஸ்துவுக்கும் பிதா என்று சொல்லி வேதத்தில் அவர் குமாரனை அனுப்பினார். தூதர்கள் அவரை தொழ கட்டளையிட்டார். குமாரனை முத்திரையிட்டார். யோவான் 6:27 குமாரனை மகிமைப்படுத்தினார். யோவான் 8:54 குமாரனை அன்பு செய்கிறார். யோவான் 10:17 குமாரனை அபிஷேகம் செய்தார். லூக்கா 4வது அதிகாரம் 16-21 வரை. யோவான் 3:34 குமாரனில் பிரியமாய் இருக்கிறார். ஏசாயா 42:1 குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தார். குமாரனுக்கு செவி கொடுத்தார். யோவான் 11:41-42 குமாரனில் திருப்தி உடையவர். யோவான் 8:29 குமாரனை உயிரோடு கூட எழுப்பினார். கலாத்தியர் 1:1 எபேசியர் 1:20 குமாரனை சபையின் தலையாக்கினார். குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார். யோவான் 3:35 5வது அதிகாரம் யோவானில் 22 மற்றும் 27 பார்க்கிறோம். அவர் அனைத்து விசுவாசிகளுக்கும் பிதா, அதாவது அனைத்து ஜீவன்களுக்கும் அவர்தான் பிதா. கிறிஸ்துவுக்கும், அதாவது திருத்துவத்தினுடைய 2வது நபருக்கும் அவர் பிதா. அவர் அனைத்து விசுவாசிகளுக்கும் பிதா. அனைத்துக்கும் சிருஷ்டிகர் என்றாலும் விசுவாசிகளுக்கு பிதா
என்கிற ஒரு நெருக்கமான ஒரு உறவை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விசுவாசிகளை முன்னறிந்தார். ரோமர் 8:21 படி, 1 பேதுரு 1:2 படி விசுவாசிகளை முன்குறித்தார். ரோமர் 8:29 படி, எபேசியர் 1:11 படி விசுவாசிகளை தெரிந்தெடுத்தார். எபேசியர் 1:4, 1 பேதுரு 1வது அதிகாரம் 1-2 விசுவாசிகளை கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். யோவான் 6வது அதிகாரம் 31. அதே போல் 44வது வசனம், 10வது அதிகாரம் யோவான் 29வது வசனம் விசுவாசிகளை குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக்கினார். ரோமர் 8:29 விடுவித்தார். எபேசியர் 1:7 அவர்களை நீதிமான்களாக மாற்றினார். ரோமர் 8:33 விசுவாசிகளுக்குள் வாழ்கிறார். யோவான் 14:23 விசுவாசிகளை முத்திரையிட்டார். எபேசியர் 1:13 பாதுகாக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனம், 17வது அதிகாரம் 11வது வசனம் கனப்படுத்துகிறார். யோவான் 12வது அதிகாரம் 26 ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:3 அன்பு கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:16 யோவான் 14:21 தேற்றுகிறார். 2 கொரிந்தியர் 1:3 சமாதானத்தை பொழிகிறார். அதை ரோமர் 1:7 பார்க்கும். விசுவாசியில் மகிமைப்படுகிறார். யோவான் 15:8 தூய்மைப்படுத்துகிறார். யூதா 1வது அதிகாரம். அதே போல் யோவான் 17:17 சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 11:25 16வது அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனம் தேவைகளை சந்திக்கிறார். மத்தேயு 6:32-33 எபேசியர் 4:19 ஆராதனையை எதிர்பார்க்கிறார். யோவான் 4:23 தண்டனை அளித்து திருத்துகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் விசுவாசிகளை ஒன்றாக கூட்டுவார். எபேசியர் 1:10 பிரதிபலன்களை வழங்குவார். மத்தேயு 6:1 எபிரேயர் 11:6 2 தீமோத்தேயு 4:8 இவைகள் பிதாவை குறித்து சொல்லப்படுகின்ற நம்ம தியானிப்பதற்கு ஒரு குறிப்பாக இவைகள் பேசப்பட்டிருக்குது. இவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் 3 நிலைகளில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற நிலைகளில் சம ஆழ்த்தன்மை உடையவராக ஒரே நேரத்தில் அவர்கள் கிரியை செய்யக்கூடியவர்களாக தனித்தனி அவர்கள் தன்மை உடையவர்களாக செயல்படுகிறார்கள் என்கிற காரியத்தையும் திருத்துவம் குறித்த விளக்கங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தேவன் பிதாவாகிய தேவனாக அவர் அனைத்து ஜீவன்களுக்கும் பிதாவாக, கிறிஸ்துவுக்கு பிதாவாக, விசுவாசிகளுக்கு பிதாவாக இருக்கிறபடினால வேதங்களை தியானிக்கும் பொழுது இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு தியானித்தோம் என்று சொன்னால் நாம் சத்தியங்களில் தவறு வராதபடி ஆரோக்கியமான உபதேசத்தை புரிந்து கொண்டு அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க, நாம் நம்மை திடப்படுத்தி கொண்டு வருகை பரியந்தமும் நிலைத்திருக்க இவைகள் நமக்கு உதவும். நாம் பலவிதமான அந்த மனிதர்களுடைய சூதும் வஞ்சகமான போதனைகளில் ஒரு காற்றில் அடிபட்டு அலைகிற அலைகளைப் போல நம்ம மாறி விடாதபடி, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான அந்த காரியத்தில் சிக்கி விடாதபடி இருப்பதற்கு இவைகள் உதவும். நாளைய தினத்தில் கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக செய்தியை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.